ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் கல்யாண வீடுகளில் எல்லாம் செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அல்வா புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட் பிரெட் இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே எதில் வேணாலுமே செய்யலாம். அல்வா நல்லா இருக்கும். இப்போ இந்த பிரெட்டோடைய ஓரங்களை கட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஓரங்களோட டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிரெட் ஓவர் டோஸ்ட் ஆகி அல்வாவுடைய டேஸ்ட்டும் கலரும் மாறிடும். அதனால் இது மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணின ஓரங்களை நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதை லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் தயாராகிடும். நம்ம ஏதாவது கட்லெட் இல்லைன்னா போண்டா பண்ணுற போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இதே போல் எல்லா பிரெட்லேயுமே ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிரெட்டை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணுற போது நமக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நல்லா டோஸ்ட் ஆகிடும். அப்படியே முழுசாக டோஸ்ட் பண்ணுற போது நமக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் கூடுதலாக தேவைப்படும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா பிரெட்டையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதை நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனா நெய் பாதி ஆயில் பாதி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆயில் சேர்க்கிறதா இருந்தால் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நெய் உருகினதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு 5-6 பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக பொன்னிறமாக அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ முந்திரி பாதாம் இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா, சாராப்பருப்பு, வெள்ளரி விதை இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். பாருங்கள், இப்போ முந்திரியும் பாதாமும் லைட்டாக பொன்னிறமாகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உலர் திராட்சை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்தரலாம். பாருங்கள், இப்போ திராட்சை நல்லா வறுப்பட்டு பபிள்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நெய்யிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் பிரெட் ரொம்பவே கலர் மாறாமல் ஒரே மாதிரி நல்லா டோஸ்ட் ஆகி வரும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகி மொறுமொருவாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்குது. நம்ம எடுத்துருக்கிற 10 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 1 கப் சர்க்கரை இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 கப் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. பாகு கம்பி பதம் வந்துடக்கூடாது. சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. ப்ரெட் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெட் நல்லா வெந்து தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். ரொம்பவே நைஸாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பிரெட் ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் அல்வாவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்தளவுக்கு நல்லா அல்வா திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது, குறைவாக சேர்த்திங்கனாலே போதும். இப்போ நெய் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ப்ரெட்டை நெய்லேயே டோஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ அல்வா நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்ம பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி அல்வா செய்யாமல் இது மாதிரி ப்ரெட்டை பயன்படுத்தி அல்வா செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.